ஆதி தமிழகம்மா ஆதி தமிழகம்மா என்னையாலும் பரமேத்த துணையாகவா சிவமே எனையாளு பரமேத்த துணையாகவா பரமேத்த துணையாகவா தேவா உமையவள் கருள் பாதா நம்பினர் கருள் புரியும் நடன சிங்காரா எனையாளு பரமேத்த துணையாகவா ராமா, நீ யாரை குறித்து மகத்தான வேள்வி செய்தாயோ அதே முக்கன் படைத்த ஈசன் ஜோதி வடிவமாக காட்சி தருகிறேன், கண் விழித்துப்பா. பக்தரே ராமா, இந்த சிறு வயதிலும் என்ன உனது பக்தி? ஊன் உறக்கம் இல்லாமல் அள்ளும் பகலும் 60 நாளினையும் அவனே அவனே என்பதை விடுத்து சிவமே சிவமே என்று துதித்து வருகிறார். உன் தபத்திற்கு மெச்சி இந்த படியளக்கக்கூடிய ஆண்டவன் உனக்கு பரிசினை ஒன்று அளிக்கப் போகிறேன்.
என்ன வார்த்தை உரைத்து விட்டு மழை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் உங்களையே வழங்கியதால் எனக்கு பரிசு ஒன்று அளிக்கப் போகின்றார். என்ன பரிசு சுவாமி? சுவாமி என்னையே வேண்டி வணங்கியதால் பரசு என்ற ஆயுதத்தை உனக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய நமக. பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதம் எனக்கு வரமாக தந்து விட்டு இதன் மகிமை என்ன சுவாமி? அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலநாட்ட உனக்கு பரசு என்ற பொருளை ஆயுதமாக தந்திருக்கிறேன். சிறு பிள்ளையாக இருந்த நீ இந்த இமயமலை சாரலில் என்னையே வேண்டி வணங்கி பரசு என்ற பொருளை பரிசாக பெற்றதால் இன்று முதல் பரசுராமன் பரசுராமன் பரசுராமன். ஓம் நம. அந்த ஈசன் என்ன உரைத்தார்? இதை வைத்துக் கொண்டு தர்மத்தை காத்து அதர்மத்தை அடைக்க வேண்டும். இதற்கு முன்பா என் பெயர் ராமன், இனிமேல் பரசுராமன் என்று உரைத்து விட்டார். இந்த செய்தி என் தந்தையிடம் அல்லவா சொல்ல வேண்டும். இப்போது புறப்படுகின்றேன், என் தந்தையை பார்க்கின்றேன். எதிர்பார்க்கிறேன். அப்பா தந்தையே வணக்கம். தந்தையே வணக்கம். அப்பா தண்டிக்காதோர் மந்திரம் இல்லையே, பயன் திறந்தாதோர் கோவிலும் இல்லையே. வணக்கம் அப்பா. வாழ்த்துக்கள் தந்தையே, வாழ்த்துக்களப்பா. மகனே ராமா, அப்பா உன்னுடைய எண்ணம் போலவே எல்லாம் நடக்கட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் என்று உண்டு. வாழ்க மகனே, மகனே ராமா. என்னுடைய வார்த்தை கேட்டு கைலாயம் சென்று உமாமகேஸ்வரனை வணங்கிவிட்டு வரப்போகிறேன் அப்பா என்று சென்றாயே. உண்மைதான் அப்பா. கைலாயம் சென்றாயா? அப்பா கைலாயம் சென்றேன். அந்த ஈசன் காட்சி கொடுத்தார். இதோ பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதம் எனக்கு வரமாக கொடுத்திருக்கின்றார் அப்பா. பலே ராமா, பலே பலே. ஆண்டவனை வணங்குகிறார் மனமயந்தி உன்னுடைய பக்திக்காக இந்த பரசு என்ற கோளாறியை உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். உண்மைதான் அப்பா. இதனுடைய மகிமை என்னப்பா? தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டும். பலே ராமா, பலே பலே. நான் சிறுவனிதா குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு ராமன் என்று பெயர் சொட்டினேன். உண்மைதான் அப்பா. ஆண்டவன் கொடுத்த பரசு என்ற கோளாரி உன் கரத்தில் கொடுத்ததனால் பரசுராமன் 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 என்ன பேரு பற்றி இந்த ஆயுதத்தினுடைய மகிமை தர்மத்தை காக்கக்கூடியது. உண்மைதான் அப்பா. அதர்மத்தை அழிக்கக்கூடியது. ஆமாம் தந்தையே. அதை நீதான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் உனக்கு இந்த ஆயுதத்தை தந்திருக்கிறார். உண்மைதான் தந்தையே. மகனே ராமா, அப்பா இந்த ஆயுதத்திற்கு வேலை வந்து விட்டது அப்பா. என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா? உண்மை என்று இல்லாமல் என்னை அதிபிரவாதத்தை காரணம் இல்லப்பா. காரணம் இல்லாமல் உன்னுடைய வருகை எதிர்பார்ப்பேனா? அப்படியா? மகனே ராமா, நாட்டிலே அதர்மங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. அதர்மமா? அப்படியா? அந்த அதர்மத்தை நீ அழிக்க வேண்டும், அமைதியை நிலைநாட்ட வேண்டும். மகனே ராமா, அப்பா என் உள்ளத்திலே ஒரு ஐயப்பாடப்பா. என்னப்பா அது? எப்படி சொல்வது என்று தெரியாமல் நான் வேதனையால் வாடிக்கொண்டிருக்கிறேன். ஒருபோதும் கவலைப்படாதீர்களப்பா, நான் இருக்கின்றேன். என்ன வேண்டும் கேளுங்கள், தடையில்லாமல் நான் செய்து முடிக்கின்றேன். ராமா, அப்பா ஒரு பெண்ணானவள் திருமணம் நடத்தி பல பிள்ளைகளை பெற்ற பிறகு கட்டிய கணவனை மறந்து பார்த்தார் மறுமுறை மனதால் நினைத்தால் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அப்பா என்ன வார்த்தை உரைத்திட்டப்பா. ஒரு பெண்ணாக பிறந்து திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு
குழந்தைகளை பெற்றெடுத்து கட்டிய கணவனை மறந்து மாற்றான் ஒருவது ஆசைப்பட்டால் அவன் சிரத்தை வெட்ட வேண்டும். யாராக இருந்தாலும் அப்பா மாற்றமில்லையே. நிச்சயமாக மாற்றம் என்பதே இல்லை. ஏமாற்றம் இல்லையே. இல்லையப்பா. மாசி மறுமை இல்லையே. உண்மைதானே? உண்மையாக. அப்படி என்றால் அப்பா நீ சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி வெட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சாத்தியமணி அப்பா என்ன வார்த்தை உரைத்தப்பா, நீங்கள் பெற்றெடுத்த மகன் அல்லவா நான்? என்னுடைய நாவால் சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்காதா? மகனே ராமா, நான் சத்தம் செய்துதான் தர வேண்டும் அப்பா. எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆகட்டும் அப்பா, என்ன சொன்னாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பேன். இதுவே சத்தியம். மகனே ராமா, மகனே ராமா, இப்பொழுதுதான் என்னுடைய மனம் சந்தோஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், தடையின்றி செய்து முடிக்கின்றேன். அந்த செயலை செய்தவர்கள் அவன் சிறந்து நான் வெற்றி வருகின்றேன். என்னை பார்த்து விட்டாய். இப்பொழுது நீ யாரை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாய்? தாயை பார்க்கிறேன். அவள் ஒரு தாசி, அவள் ஒரு வேசி, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு நடத்து கட்டவள். அவளைத்தான் நீ வெற்றி அறிய என்ன வார்த்தை உரைத்து விட்டுறப்பா. என் தாய் தினத்தை நான் வெட்ட வேண்டுமா அப்பா? என்னால் ஒருபோதும் முடியாது தந்தையே, என்னால் ஒருபோதும் முடியாது. சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய், சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறாய். சத்தியத்தை மறவாதே. எதற்காக உரைத்தேன் தெரியுமா? வழக்கமாக நதியிலே சென்று மணலால் குடம் செய்து கொண்டு கங்கையிலே நீர் எடுக்கின்ற நேரத்தில் ஆகாய மார்க்கமாக சென்ற கந்தனுடைய உருவ பிம்பம் அதிலே தெரிய, ஆஹா உலகத்திலே இப்பேற்பட்ட அழகெல்லாம் என்று என்னை மறந்தால், அவளை மறந்தால், அவளை நினைத்தால், அதனால் தான் கூட வராமல் போய்விட்டது. இப்பொழுது சொல், பல பிள்ளைகளை பெற்ற பிறகு எனக்கு துரோகத்தை செய்திருக்கிறாரே, அவளை வெட்ட முடியாது. முடியாதா? மகன் என்று என் குலப்பட்ட தன்னை வந்த பலம்மா மகன் என்று பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாயா தவறு செய்தார்கள் அப்பா. ஒருபோதும் என் தாய் இந்த தவறு செய்திருக்க மாட்டார்கள் அப்பா. வேண்டாம் தந்தையே அப்பா. தண்ணிகள் இல்லாது அப்பா உன் பெருமைக்கு அப்பனி எந்த பிழை பொறுப்பே ஆகுமோ பெற்றினும் அதை மறப்பி அப்பா எந்த பிழை பொறுப்பே அப்பா 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 அம்மாவில் பெறை பொறுப்பே ஆகுமோ பெற்றினும் அதை மறப்பி அப்பா அம்மாவில் பெறை பொறுப்பே
10 மாதம் சுமந்து பெற்ற என் தாயா இந்த தவறை செய்தார்கள் அப்பா. என் தாய் சிரத்தை நான் வெட்ட வேண்டுமா அப்பா? என்னை வேண்டுமென கொண்டு விடுங்கள் அப்பா. அந்த செயலை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்பா. உன்னுடைய அண்ணன்மார்கள் என்னுடைய வார்த்தையை தட்டி எடுத்தார்கள். கானகத்திலே வேண்டவர்களாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்திருந்தேன். என் அண்ணன்களா? அந்த சாபம் உனக்கு தேவையா? பரமன் பரசி என்ற கோடாரி உன் கணக்கிலே கொடுத்து நாமதேயத்தை மாற்றி அமைத்து அக்கிரமத்தை அழிக்க வேண்டும், தர்மங்களை காக்க வேண்டும் என்று உரைத்தால் அதற்கு வேலை வந்துவிட்டது என்று உரைக்கிறேன். தாயில் சிறந்ததொரு கோவில் என்ற வாசகத்தை படித்த நீ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசத்தை ஏற்ற படி சொற்புற நட்புற உங்களுடைய நீ சத்திய செய்து கொடுத்திருக்கிறாய். சத்தியத்திற்காக நாடு நகரம் பரவி மக்கள் உப்பச்சட்டி விரைவோடு முதல் முனிவருக்கு தாழ் வார்த்தை கொடுத்துவிட்டு தரகர் குழிக்காக இடுகாடியில் சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே வெட்டி அழைக்க வேலை பார்த்த மன்னர்கள் வாழ்ந்த இந்த பரம்பரையை அறியாமல் புரியாமல் நான் தவறு செய்து விட்டேன் அப்பா. என் தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்பா. தாயை சிறந்தது ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை என்பதை உணர்ந்தவன் அப்பா. அப்பா வருவது வந்தே தீரும், பாராதது வருது எடுத்தால மாறாதப்பா. உங்களுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். எப்போது தற்கின்றேன் அன்னையை பார்க்கின்றேன். அன்னை சிறத்தை நான் கொண்டு வெட்டி வருகிறேன். பாசம் என்ற உணர்வு இதுவரையில் உன்னை அழைப்பட்டது. இப்பொழுது தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியம் நிலை நிற்கிறது. அந்த சத்தியத்தை நீ நிறுத்த வேண்டும். அந்த சத்தியத்தை மறவாதே என்று இந்த பரிசு என்ற கூட தாயை சத்தியத்திலே மகள் தேவகப்பால் என்ன ஆனவண்டி கந்தரவனைய பாக்குற கந்தரவனை வர்றாண்டி கண்ட தொண்டமா உன்னை வெட்ட போறான். ஆண்டவன் தந்தான் சோதனை ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய விட்டான் தன்னை அலைந்திடும் தீபம் போல் எந்த வாழ்க்கையை அழிந்தது. ஆண்டவன் தந்தான் சோதனை ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய விட்டான் தன்னை
அலைந்திடும் தீபம் போல் எந்த வாழ்க்கையை அழிந்ததி ஆண்டவன் தந்தான் சோதனை. ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய விட்டான் இருந்தனை அலைந்திடும் தீபம் போல் எந்த வாழ்க்கையை அழிந்ததி ஆண்டவன் தந்தான் சோதனை. எனக்காக இந்த சோதனைகள் வர வேண்டும் இறைவா. நான் யாருமற்ற தனிமையாக இப்படி நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேனே இறைவா. தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கமே பரணியில் வீரனே சிலாக்கமே அம்மா அம்மா பெற்றவழி பிள்ளை கை தொழும் தெய்வமே முட்டதோர் உலகின் உமை விட ஏதுமே அம்மா பரசுராமன் என்னை வளர்த்தங்கள் தாயி. மகனே அம்மா பரசுராமா பகுத்த வேதம ஜனித்த வயிற்றினில் மிகுத்த புலமைய மகிழ்ந்து
வயிற்றில் மகுத்தவை மிகுத்த புலமையல் மகிழ்ந்து உள்ளமே வாடா கண்மணியே பேதறியா செல்வம் நீ அல்லவோ எனக்கு துப்புறும் தவம் நானே இப்பிறப்பினில் உனை நான் என்றது வாடாயன் தவமணியே மகனே, அம்மா, இதற்காக இந்த தாயை பார்ப்பதற்காக ஒரு தொட்டமாக ஓடி வந்திருக்கின்றார். தெரியுமா? இதோ பார்த்தீர்களா, பரசை என்று சொல்லக்கூடிய ஆயுதம் என் கருத்தில் இருக்கின்றது. இது யார் கொடுத்து தெரியுமா? அந்த பரமேசன் கையிலை வாசன் அவரை கோரி நான் தவம் செய்தேன். எனக்கு வரமாக கொடுத்திருக்கின்றார் தாயி. அப்படியா? இது மகிமை என்ன தெரியுமா? தர்மத்தை காத்து அதர்மத்தை அழைக்க வேண்டும் அம்மா. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு என் பெயர் ராமன், இனிமேல் என் பெயர் பரசுராமன். அம்மா, இருந்தாலும் வந்துவிட்டேன், உங்களை பார்த்து விட்டேன். என் மனதில் ஒரு பெருத்த சந்தேகம் வந்து விட்டது அம்மா. என்னது? அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் தாயி. உன்னுடைய மனதில் சந்தேகம் எழுந்துள்ளதா? அந்த சந்தேகத்தை இந்த தாயிடத்தில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தாயை பார்ப்பதற்காக ஓடி வந்திருக்கின்றாய். உண்மைதான் அம்மா. அப்படிதானே ராஜா? அம்மா, சந்தேகம் என்பது தொற்று நோய். அதை உடனுக்குடனே தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் பேராபத்தில் சென்று முடிந்துவிடும். ஆகட்டும் அம்மா. என்ன சந்தேகம் தெரியுமா? என்னப்பா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து கட்டிய கணவனை மறந்து மாற்றான் ஒருவன் மீது ஆசைப்பட்டார். அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை அம்மா? ராஜா, அம்மா, ஒரு பெண்ணானவை கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து ஒரு ஆண்மகனை பார்த்து திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து மாற்றான் ஒருவன் மீது ஆசைப்பட்டால் அவனுக்கு எப்பேற்பட்ட தண்டனை தர வேண்டும் தெரியுமா? என்ன சந்தேகம் இருக்கின்றது? அவருடைய தலையை வெட்ட வேண்டும். நிச்சயமாக, சத்தியமாக அந்த தவறை செய்து தெரியுமா? நீதான் அம்மா. நான் பெற்று செல்வமே, மகனை பரசுராமா, என்னடா வார்த்தை எடுத்திருக்கின்றாய்? ராஜா, உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயடா நான். 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு மாற்றான் ஒருவன் மீது இந்த பாவி நான் ஆசைப்பட்டு கட்டிய கணவனுக்கு நான் துரோகம் செய்திருப்பேனா? இப்பேற்பட்ட தவறை நான் செய்திருப்பேனா? நான் தவறு செய்யவில்லையா? என்னுடைய தாய், நான் தவறு செய்யவில்லை. எப்ப ராஜா, முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றிருந்த தாயடா நான். அந்த இறைவனிடம் போராடி அவனிடம் வாதாடி உங்களை இடைநோக வயிறு நோக பெற்றெடுத்த தாயடா நான். நானடா இந்த தவறை செய்திருப்பேன் மகனே. ராஜா, 10 மாதம் சுமந்திருந்து பெற்றால் பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தார் வித்தகனாய் கல்வி பெற செய்தார் மேதினில் நீ வாழ செய்திடுவார். ராஜா,
அன்னையை போலொரு தெய்வமில்லை. உன் தாய் நான் தவறு செய்வதையா என்னுடைய வார்த்தை நம்பட. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அன்னையை போலொரு தெய்வமில்லை. அவள் அடிப்பட மறுப்பவர் மனிதரில்லை. மனிதரில்லை மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடிதொட மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. இன்பமோ துன்பமோ ஏற்றுக்கொண்டு இன்பமும் துன்பமும் ஏற்றுக்கொண்டு இன்பமோ துன்பமோ ஏற்றுக்கொண்டு சுகம் பெற செய்திடும் கருணை உள்ளோ. சுகம் பெற செய்திடும் கருணை உள்ளோ. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடிதொட மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. நாளெல்லாம் பட்டினியா இருந்திடுவார். ஒரு நாள்கள் நம் பசி பொறுக்க மாட்டார். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு நிர்மலாகிட செய்திடுவார். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடிதொட மறப்பவர் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. செல்வதை பரசுராமா தாயடான என்னை கொள்வதற்காக அந்த பறவையிடத்தில் பரசு என்று சொல்லக்கூடிய கூடாரியை பரிசாக கொண்டு வந்து, அம்மா நான் உங்களை வெட்ட வேண்டும், தலை குழந்து நில்லுங்கள் தாயை என்று உரைக்கின்றாயே ராஜா. தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். உங்கள் சிரத்தை வெட்டாமல் நான் வரமாட்டேன். அதை என்ன செய்தார்?
பாக்குறீங்க? நான் யாரும் தெரியல. நான் தான்பா இந்த ஊரு வண்ணார சின்ன. நான் பண்றது தெருவா போறேன், அழுக்கு துணி எடுத்துக்கிறேன், ஆத்துக்கு போறேன், துணியெல்லாம் அடிச்சு காய போட்டு வரேன். ஒண்ணுமே முடியல. பட்டி முண்டை படுவா முண்டை கஞ்சி எடுத்துன்னு வரணும், இன்னும் வரல. எங்கத்தான் போய்கிறதா தெரியல. அவள ஊர்ல என்ன மொட்டை பேர் தானே தெரியல, யாருன்னே தெரியல. ஒரு அண்ணன் பொட்டி கடை வச்சுக்கிறாரு, அவர் போய் பார்த்துட்டாரு. நம்ம வணக்கம்பா. நல்லா இருக்கிறீங்களா? இந்த குறையிலப்பா நல்லா போயிட்டு இருக்குது. ஊர்ல என்ன மழை கடி பெய்யுதா இல்லையா? மழை தான் பேஞ்சு சேரும் சாதியமா இருக்குது. பேஞ்சுட்டு தான் யாரும் சேலை ஓட்டு போய்க்கிறாங்க பாக்குறேன். எப்ப நட்டு நட போறாங்கன்னு தெரியல. யாரு தெரியுதா? நம்ம யாருப்பா? வண்ணா சின்னானா? வண்ணால சின்னானா? வண்ணால சின்ன. என் கதையை கட்டினா பொழுதும் போவோம், பொழுதும் வெஞ்சிடும். அதால போது வெடிட்டு போது போட்டோம். என் முன்னாடி வருவா சின்னி. சரி சரி, வந்தான்னா பேச நேரமே கிடையாது. அனுப்பு. ஆமா ஆமா, ஆமாங்க. பாத்தீங்களா? தாண்டாத ஏறி மெரி எங்க வீட்டுக்கு கொத்தர வேற வீட்டுக்கு கார் இல்ல பஸ். அடி மாத்தா உன்னை எப்ப சொன்ன நடுத்தர் படுத்துக்கிறேன். என்ன பண்றது? வரப்புன்னு தேர்தா இல்ல வீட்டுக்கார பட்டுக்கிறான்னு தேர்தா? உங்க இஷ்டத்துக்கு பாரு, உங்க இஷ்டம் மேரிக்கிறேன். இன்ன வரைக்கும் ஊர்ல உங்க மொட்டை பேர் தானா? என் சவுத்து வருவேன், என் சவுத்து பாவேன். உங்க இஷ்டம் தானே? அடி மாத்தா அடி கண்டு வர என்ன அவளை அடிச்சிருப்பேன் நான். எல்லாம் இப்படி வேலைக்கு பாக்குறீங்க, போட்டு போட்டு அடிக்கிறானே. நீங்களா அக்கா தங்கச்சோட பிறகுல நீங்க இல்ல இல்ல வாங்க. அதான் யாருமா நீங்க? ஆபத்தை அபயம் என்று வைக்கின்றாய். யாரு பண்ணீங்க? அது தெரிகின்றது ஜபாத் மலை. மலை அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஜபதக்கனியோட முனிவருடைய மலை. என்னது? அந்த சாமியுடைய மனைவியா நீங்க? அம்மா அம்மா கேட்டியா? அவர் யாரு? அவர் யாரு? ஜபாத் மலை உச்சியில் இருக்கின்றாரு அந்த முனிவரியா? ஜபதக்கனி முனிவரா? நீங்க யாரை பெற்றெடுத்த மகன் என்னை வெட்டுவதற்காக? யாரு? 8 மாதம் சுமந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து உப்புள்ள உன்னை வெட்ட வரணும். ஓ என்னதான் பண்றதுன்னு தெரியலையே.
அம்மா எங்க குடிசைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய பாதப்பட எங்க குடிசையில நாங்க கொடுத்து வச்சிருக்கிறோமா. அம்மா அம்மா மாமா, உன் மகன் உன்னை வெட்டவரானு சொல்ற, அப்படி என்னப்பா ஊர் உலகத்துல இல்லாத புள்ளாவ? ஐயோ வீண் பேச்சு இருக்குமா, என்ன காப்பாத்துங்கம்மா, என்ன காப்பாற்றுவா ஐயா அப்படின்னு வந்திருக்காங்க. இந்த அம்மாவை காப்பாத்துறோம். இத பாரு, அழுகு துணிலாம் இருக்கு, இந்த அழுகு துணியை போட்டு அந்த அம்மாவை மூடி மறைச்சிடலாம். ஒரு வேளை அவருடைய மகன் வந்தா கொன்னிடுங்க பாரு. என் பையன் பரசுராமன் என் தாய் தவறு செய்து விட்டார். என் தாய் சிரத்தை நான் வெட்ட வருகிறேன். இந்த பக்கமாக ஒரு பெண்மணி அழுது கொண்டு வந்தார்களா, பார்த்தாயா நீ? சத்தியமா வையாபுரம் புள்ளமா சத்தியமா நான் பாக்கல. வையாபுரம் புள்ளமேல சத்தியமா பாக்கல. சொல்லாதியா சொல்லாதியா, தெரியாது சொல்லியா, நாங்க யாரும் பாக்கலப்பா, யாரும் பாக்கல. பக்கம் ஏய்யா அங்க போ, ஏய்யா இத பாரியா, இவரை கேக்கட்ட பார்த்தா உங்க அம்மா என்ன நம்ம குடிசைக்கு வந்தா மாதிரியும் அழுகு துணியை போட்டு அப்படியே மூடி மச்சா மாதிரியும் நான் என்ன போய் சொல்றேன். ஐயோ ஐயோ பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான். ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ, ஒருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ, ஓடித்தா வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தான். ஆமா, யாரு வாடுறப்ப நினைக்கிறீங்களா? நான் தான் சாதியே கீழ் சாதி அருந்தி பெண் சொல்றாங்க. இதுவா ஆக்சுவலி இது கோயம்பேடு மார்க்கெட்ல வாங்கினேன். அம்மா நான் பெற்றெடுத்த மகனை வெட்டுவதற்காக என்னமா சொல்றீங்க? ஆமாம்மா, பெரிய குடும்ப பொண்ணுங்க தெரியுது. யாருமா நீங்க? யாருமா? அம்மா என் மகன் பரசுராமன். அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, ஆவாரப்பட்ட வெட்டி அம்மாடி அம்மா, ஜாதியில தக்கி இழுத்தி அம்மாடி அம்மா. அம்மா என்னமா சொல்றீங்க? என்று உங்களிடம் நாடி வந்திருக்கின்றேன். நீங்கள் ஜாதியை பற்றி பேசுகின்றீரே. அம்மா வேண்டாம்மா, அம்மா என்னுடைய வார்த்தை கேளுங்க அம்மா. ஆவாரப்பட்ட வெட்டும் அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, ஜாதியில தக்கி இழுத்தி அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்ல அம்மா. என்னை காப்பாத்துக்கணும். என்னமா சொல்றீங்க? யாரு பண்ணிய? தெலுங்குல பேசுறேன். ஆமா, இந்த புறமாக யாராவது பெண்கள் அழுது கொண்டு வந்தார்களா?
பார்க்கவில்லை. எனக்கு தெரியாது. நிச்சயமாக. நான் பார்க்கிறேன். ஆமா, யார் நீ? அது யார் தெரியுமா? என் பெயர் தான் பரசுராமன். பார்த்தா விருப்பம் மாதிரி இருக்குது. துண்டு போட்டு தூர மாட்டேன், எது போட்டு மோத மாட்டேன். அப்படி பழகிற பள்ளி யாராவது வந்தாலுமா இல்லையா? இது கதையாக்குது. வந்தா எங்க பிடிக்கிறான் அடிக்கலாம். எப்பா நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல. நான் யாரையும் பார்க்கல. நான் போயிட்டு வரேன். ஆமா, உன் பின்புறமாக இருப்பது யார்? ஐயோ, ஒரு நாள் பாத்துட்டானா பயமா இருக்குது. அதுவா என் தங்கச்சிப்பா. உன் தங்கையா? ஆமா. நான் பார்க்க வேண்டும். நீ பார்க்கக்கூடாது. பெற்றெடுத்த தாய் சிரத்தை நானே வெட்டி விட்டீரே இறைவா. மகனே பரசுராமா, எடுத்த தாயை தலையை வெட்டி விட்டு செல்கிறார். பார்த்து போடா மகனே பரசுராமா, போடாதே, பார்த்து போ. அம்மா, தாயே, தாயே, அம்மா, உங்கள் குலத்தை வெட்டி விட்டீர். அப்பொழுது கூட மகனே பார்த்து செல்லடா மகனே என்று உரைத்தீர்களே. அம்மா, தாயே, உங்கள் சிரத்தை பெற்றெடுத்த மகன் நானே வெற்றி விட்டேன். அம்மா, அம்மா, நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? மகனே, நான் இறப்பதை பற்றி கவலைப்படவில்லையடா மகனே. மகன்தான் தாய் சிரத்தை வெற்றினான் என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை சொல்லால் தூற்றுவார்கள் என்று உரைத்தாய். அம்மா, அதெல்லாம் கேட்காமல் தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே, அதை நான் நிறைவேற்றுமே என்று ஒரு சிரத்தை நானே வெற்றி விட்டேனே. அம்மா, தாயே, முங்கிய தவம் இருந்த 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை இனிமேல் நான் பார்க்க முடியாதா? பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாதா? அம்மா, இனிமேல் அம்மா என்ற 3 எழுத்தை நான் அழைக்க முடியாத பாவியாகி விட்டீரே தாயி. அம்மா, தாயி, அம்மா, கட்டிய கோட்டையெல்லாம் கனவாகி போனதம்மா. அம்மா, அம்மா, இனிமேல் உன் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி விட்டீரே தாயி. அம்மா, கட்டிய கோட்டையெல்லாம் கனவாகி போனதம்மா. கண்ணிருந்தும் குருடனாய் மண்ணுலகில் வாடலானி. அம்மா, 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 பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் தாயின் முகத்தை இனிமேல் நான் பார்க்க முடியாது. அம்மா, தாயே, அம்மா, கட்டிய கோட்டையெல்லாம் கனவாகி போனதம்மா. கட்டிய கோட்டையெல்லாம் கனவாகி போனதம்மா. அம்மா, கட்டிய கோட்டையெல்லாம் கனவாகி போனதம்மா. கண்ணுள்ளே உந்தன் உயிர் காணாமல் போனதம்மா. கட்டிய கோட்டையெல்லாம் அம்மா. அந்த பரமேஸ்வரன் என்ன உரைத்தார்? தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி எனக்கு வரமாக கொடுத்தாரு. அம்மா, அந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி உன் சிரத்தை வெட்ட வேண்டும் என்றுதான் இருக்க வேண்டுமா? அம்மா,
இனிமே உன் முகத்தை என்னால் பார்க்க முடியாத தாயே தாயே அம்மா அம்மா முத்தமி பத்தனி உன்னை நான் காண்பது முத்தானே பத்தினி உன்னை நான் காண்பதப்போ அம்மா முத்தமி பத்தனி உன்னை நான் காண்பது மண்ணுலகில் வாடலானே கட்டிய கோட்டையெல்லாம் அம்மா தாயே வருவது வந்திய தீரம் வாராதது வரைந்தியாகத்தாலும் வாராது என் தாய் சிரத்தை நான் வெட்டி விட்டேன் எப்பொழுது என் தந்தைக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் எப்போது செல்கின்றேன் என் தாய் சிரத்தை எடுத்துக்கொண்டு எப்போது என் தந்தையை சந்திக்கின்றேன் என் தாய் சிரத்தை வெட்டினேன் அருகில் இருந்து அருந்ததி குலத்தில் பிறந்த அந்த பெண்ணின் சிரத்தையும் நான் வெட்டி விட்டேன் பெருத்த தவறு செய்து விட்டேன் எப்போது செல்ல வேண்டும் என் தந்தையை பார்க்க வேண்டுமே அம்மா அவருடைய தாயை வெட்டி எறிவதற்காக சென்றிருக்கிறார். வெட்டி விட்டானா இல்லையா ஒன்று புரியவில்லை. பலட்டம் எதிர்பார்க்கிறார். சென்றாகி என்ன காரியம் தாயை வெட்டி எறிந்து விட்டாயா? நீங்கள் உழைத்தபடி பெற்றெடுத்த தாய் சிரத்தை நானே வெட்டி விட்டேன். சந்தோஷமா சிரிக்க வேண்டிய நேரத்துல யாரா ஒப்பாரி வைக்கிற? படைக்கும் பிரம்மன் படைக்கும் பொழுதே இறப்பு என்ற செய்தியை எழுதி வச்சிருக்கிறான். என்னைக்கு சாவு வர போகுது. பான சோத்துல முன்சோறு போச்சு, பின் சோறு நம்பலாம். அதுக்கான வருத்தப்படுற, சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறா வந்து ஒப்பாரி வச்சு தர்மத்தை காத்திருக்கிறாய். மகனே பரசுராமா, அக்கிரமத்தை அழித்து விட்டாய், தர்மத்தை காத்து விட்டாய். மகனே என் மன சந்தோஷம் அடைந்து விட்டது. மகனே ராமா, எல்லையில்லா ஆனந்தத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். தாய் சிரத்தை நான் வெட்டி விட்டேன். இந்த நேரத்திலே எதை கேட்டாலும் தலையின்றி தருவீர்களா? நீ எதை கேட்டாலும் முத்தத்தை நான் கொடுப்பேன். நிச்சயமாக நிச்சயமாக. அப்பா, உங்கள் நாவால் சொன்னால் எனக்கு நம்பிக்கை பிறக்காதப்பா. நீங்கள் எனக்கு சக்தி. கொஞ்சம் அளவுட்ட மன கட்ட பத்தியா அப்பண்டா பெற்றவன்டா நானு. பேரு வச்சவே கல்வி என்று சொல்லக்கூடிய அறிவு கொடுத்தவே என்கிட்ட சத்தியம் கேட்கிறியா? பெற்றெடுத்த பிள்ளை என்னத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கேட்டீர்களே, அதனால் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை வரும். நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். ஆமா, சத்தியம் வாங்கினேன். நிச்சயமாக உண்மையாவா? உண்மையாக. அப்படி வாங்கினா தெரியாதா இல்லையா? சரி, வாங்கியிருக்கோம். என்ன வாங்காத யாரும் சொல்ல மாட்டோம். கடன் போய் கேட்கும்போது நல்லா இருக்குது, கொடுக்கும்போது கஷ்டமா தான் இருக்குது. சரி மகனே ராபா, இந்த தந்தையின் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உன் வார்த்தை எனக்கு நம்பிக்கை இல்லாம பெத்தம பிள்ளைங்களை நம்பணும். அதே போல பிள்ளைங்க தாய் தகப்பனை நம்பணும். உண்மைதான் தந்தையே. நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாங்க ஒன்றுதான் எடுத்துட்டேன். அதனால என் மீது உனக்கு 10 அற்று போச்சு, நம்பிக்கை இல்லை. அவ்வளவுதானே மகனே ராபா, எதை கேட்டாலும் உன்னுடைய தந்தை இந்த ஜமதகினி நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்க. ஆமாப்பா. எனக்கு என்ன தெரியுமா வேண்டும்? எனக்கு 2 வரம் வேண்டும். மகனே ராமா,
எதையோ கேட்க போகிறாய் என்று நினைச்சிருந்தேன். வரம் தானடா. உண்மைதானப்பா? என் உயிரை கேட்டா கூட நான் கொடுத்திருப்பேன். அப்படியா? என் மானத்தை காத்தவன் நீ அல்லவா? உண்மைதானப்பா? ஆகினாலே என் கரகத்தை துடைத்த மகன் அல்லவா நீ? அதனால் மகனே ராமா, அப்பா. 2 வரம் நானா? 2 வரம். 2000 வரம் கேட்டாலும் உன் தந்தை கொடுத்திருப்பேன். ஒருபோதும் வேண்டாமப்பா. 2 வரம் கொடுத்தா சரி, போதும். 2 வரம் தானே? உண்மைதானப்பா? கொடுத்தேன். போ. என்ன வரம் தெரியுமா அது? என்ன? அப்பா, எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். அப்பா, என்ன தெரியுமா? முதல் வரம், என் அண்ணன்கள் நீங்கள் கொடுத்த சாபத்தால் காலகத்திலே வேடவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் பழைய உறவத்தில் வந்து என்னை தம்பி என்று அழைக்க வேண்டும். அதுதான் முதல் வரம் அப்பா. ஆமா அப்பா. பாசமா? அண்ணன் பாசம், ரத்த பாசம். உண்மைதான் தந்தை. ஒற்றுதான். தம்பிக்கு வரணும், அண்ணனுக்கு வரணுமா? நிச்சயமாக. என் வார்த்தையை அலட்சியப்படுத்தி விட்டவர்கள் அவர்கள். அவர்களை கேட்காதே. அப்பா, நீங்கள் எனக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்பா. மகனே ராமா, அப்பா, சத்தியத்தை மறமாட்டேன், மறக்கவும் மாட்டேன். உன்னுடைய அண்ணன்மார்கள் என்னுடைய சாபத்தினால் இதனால் வரையில் வேடவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக. அவர்கள் வாழ்ந்த இடத்திற்கு என்ன பேர் தெரியுமா? என்னப்பா? இருளைப்பாறை. இருளைப்பாறை. இருளைப்பாறை, இருளப்பாறை. அகத்தமப்பா. இதே நாக நதியில ஜலம் எடுத்து வந்து அந்த இருளைப்பாறைக்கும் மக்கள் பூஜை செய்வார்கள். உன்னுடைய அண்ணன்மார்கள் உருவம் மாறி உன்னுடைய ஆசிரமம் வருவார்கள். போதுமா? அப்படியாகட்டும். இரண்டாவது வரம் என்ன தெரியுமா? நீங்கள் உரைத்தீர்கள், தாய் தவறு செய்து விட்டால் தாய் சிரத்தை வெட்டி விடா மகனே என்று உரைத்தீர்கள். அதனால் தாயை நான் கொண்டு விட்டேன், தாய் சிரத்தை நான் வெட்டி விட்டேன். அதனால் இறந்த என் தாய் உயிரோடு வர வேண்டும். என்னடா கேட்கிற? நிச்சயமாக இறந்த என் தாய் உயிரோடு வர வேண்டும். என் உயிரை கேள் தருகிறேன் என்று சொன்னேன். என் உயிரை கேட்டிருந்தால் அடுத்த மருகனம் நான் விட்டிருப்பேன். அப்படியானால் ஆனா போய் போய் உயிரை கேட்கிறியாடா? ஐயோ தகமா அப்பா, அது என்னால் முடியாது. அப்பா, என்னால் முடியாது. இந்த வரம் முடியுமா? முடியாது முடியாதுடா. அப்பா. தாய் இந்த உலகத்தில் இருந்து விட்டார்கள். தாய் இல்லாமல் நீங்கள் தனித்து என்ன செய்ய போகின்றீர்? உங்கள் சிரத்தை நான் அப்புறம் கூட பார்க்காத மட்டும் வரப்போ ஆடி போச்சுடா. பாருங்க, உடம்பு ஆடி போச்சுடா. ஜான உடம்பு ஒரு ஜானா கூடு முடியும் போச்சுடா. அப்பா, இந்த பிள்ளைங்களான வைக்க வச்சு கூடாதப்பா. சிரிப்பில்ல பய மரியாதை சொல்லுவாங்களே. அப்பா, வரம் தரவில்லை என்றால் உங்கள் சிரத்தை வெட்டி விடுவேன். அப்படி சொன்னா நீ என்ன பண்றேன்னு ஒண்ணு சோதிக்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னேன். போய் சொன்னவன் நான் மீற முடியுமா? சத்தியம் பண்ணுவன் நாம மீற முடியுமா? சத்தியம் செய்து கொடுத்துள்ளேன். மகனே ராமா, அப்பா, தந்தை சொல்மிக்க மஞ்சளமில்லை என்ற வாசகத்தை கற்று உணர்ந்த நீ என் வார்த்தை கேட்டு உன் தாயை விட்டிருந்தது. உண்மைதான் அப்பா. தாயில் சிறந்ததோர் கோவில். உண்மைதான் தந்தை. அந்த தாய் தானே ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆமாம் அப்பா. அந்த தெய்வ தாயை வெற்றி விட்டேன் அப்பா. என் தாய் உயிரோடு வென்றுமனை கேட்டாய். மகனே ராமா, அப்பா, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீ எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும். அப்பா, நானே உனக்கு தந்தையாக வளர்க்க வேண்டாம். நான் கொடுத்த சத்தியத்தின் பிரகாரம் இதோ கமண்டலம். இந்த கமண்டலம் எதற்காக தெரியுமா? எதற்காக தந்தையே? அது ஓடுகிறது நாக நதி. நாக நதி. அந்த நதியிலே சென்று நீர் எடுத்து செல்ல வேண்டும். சென்றால் நீ நாக நதியிலே இந்த கமண்டலத்தில் நீர் எடுப்பதினால் இன்று முதல் அந்த நதிக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரப்பா? கமண்டல நாக நதி. கமண்டல நாக நதி என்று உலக மக்கள் அனைவருமே வழிபடுவார்கள். இந்த ஜலத்தை கொண்டு போய் வெட்டுப்பட்ட உன்னுடைய தாயின் சிரசையும் உன் தாயும் உடலையும் ஒன்றாக சேர்த்து இந்த ஜலத்தை தெளித்தால் உன் தாய் உயிர் பெற்று வருவார். அப்படி அப்பா. சென்று அப்பா.
இப்பொழுது எந்த கமண்டல நீர் சென்ற நாகநதியிலே இந்த நீரை தெளித்தால் என் தாய் உயிரோடு வந்து விடுவார்கள் என்று என் தந்தை உணர்த்தி விட்டார். எப்பொழுது இந்த நீரை தெளிக்கிறது தெளித்தால் என் தாய் உயிரோடு வந்து விடுவார்கள். ஐயோ அம்மா, நான் தவறு செய்து விட்டேன் அம்மா. ஓடி வந்தேன். என் தாயை நான் உயிரோடு பார்க்க வேண்டும் என்று நான் ஓடி வந்தேன். அருந்ததி குலத்தில் பிறந்து அந்த பெண்ணின் உடலோடு என் தாய் சிரத்தை வைத்து விட்டேன். என் தாயின் உடலோடு அருந்ததி குலத்தில் பிறந்த அந்த பெண்ணின் சிரத்தை வைத்து விட்டேன். நான் பெருத்த தவறு செய்து விட்டேன். இப்போது செல்ல வேண்டும். என் தந்தையை நான் பார்க்க வேண்டுமே. அப்பா, ஓ,